வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் லட்சுமணா அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 10ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்தை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வரது புது பலங்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தசாபுக்தி பலங்கள் வரும். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை வந்து மிங்கிள் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காம பாருங்கள். துலாம் ராசி. ஸோ துலாம் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 6ல் இருக்காரு. 6ல் இருக்காருன்னா 6ல் கிடையாது, அது பரிவர்த்தனையாக 8ல் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் எமோஷனல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப பார்த்துக்கணும். அதீத பேராசைப்படாமல் இருந்தீங்கன்னாலுமே எல்லாமே சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2 மற்றும் 7ஆம் அதிபதியான செவ்வாய். 2 மற்றும் 7ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள், நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள், கணவன் மனைவி ஒரு பிரயாணம் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும். ஸோ தந்தை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3 மற்றும் 6ஆம் அதிபதியான குரு. ஸோ 3 மற்றும் 6ஆம் அதிபதி குரு பரிவர்த்தனையில் 6ல் வரும்பொழுது வேலையில் நல்ல ஏற்றங்கள், புதிய ஒரு திட்டங்கள், புதிய ஒரு வழிமுறைகள்லாம் செய்வீங்க. ஸோ அதில் வந்து நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வரதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதி 5ல் இருக்குது. ஸோ 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது அவன் தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கொஞ்சம் வந்து ஒரு சின்ன சின்ன உடல் உபாதைகள் கொடுத்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது வருமானங்கள், வீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயம், நல்ல வருமானங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் நல்ல சிறப்பாக இருக்குது. சில பேர் வந்து லோன் வாங்கி தான் வண்டி வாங்கலாம், வீடு வாங்கலாமாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதி. ஸோ 5ல் வந்து பார்த்திங்கன்னா சனி ஆட்சி பலத்தோடு இருந்து குருவுடைய சாரத்தில் இருக்கும்பொழுது அது குரு வந்து 6ல் இருக்காருங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுடைய வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்கும். அவங்களோட வளர்ச்சியெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதுக்கப்புறம் போது உங்களுக்கு 6ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து இப்போ 6லேயே வந்து ஆட்சி பலம் பண்ணும். வேலையில் நல்ல மாற்றங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு, கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 9ல் இருக்கும்போது ஒரு நிறைய பிரயாணங்கள், வியாபார ரீதியான ஒரு பிரயாணங்கள், கணவன் மனைவி கொஞ்சம் பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களும் நிறைய ஏற்படுத்தும். தந்தை சார்ந்த உறவுகளால் நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுடைய 8ஆம் அதிபதி. ஸோ 8ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா அது பரிவர்த்தனை வந்து 8 வந்து சுக்கிரன் வந்து 8லேயே இருக்கிறதா தான் கணக்கு. ஸோ அதனால் பெண்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்களே பெண்ணாகுதுன்னா கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியம். 9ஆம் அதிபதியான புதன். ஸோ 9ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா புதன் வந்து இப்போது வந்து உங்களுக்கு 6ல் இருக்குங்க. ஸோ 6ல் இருக்கும்போது அது வந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு, நிறைய பிரயாணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துரும். ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய கொடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதி சந்திரன் வந்து சிறப்பான நல்ல லாபம், தொழில் ரீதியான விஷயம், நல்ல லாபங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ 11ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்கள் ரொம்ப சிறப்பாகவும் நல்ல சந்தோஷமும் குதூகலமாகவும் இருக்கும். பட் இருந்தாலும் சனியும் சூரியன் முன்னாரும் சின்ன வாக்குவாதங்களை தவிர்க்க முடியாதுங்க. ஸோ கொஞ்சம் கோபதாபங்கள் இருக்கத்தான் செய்யும். ஸோ இதுவரை பார்த்தது பொது பலங்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலங்கள். ஸோ தசாபுக்தி பலங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு துலா லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தினா சூரியன் 11ஆம் அதிபதி வந்து 5ல் இருக்கும்போது குழந்தைகள் நல்ல சந்தோஷம் குதூகலங்கள் எல்லாமே இருக்கும். பட் இருந்தாலும் சனியும் சூரியனும் ஒன்றாக இருக்கும்போது அப்பா மகன்கள் நடுவில் ஒரு நிறைய கிளாஷஸோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறமா 2 மற்றும் 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து இப்போ 9ல் இருக்கும்போது திருமணமும் சுப நிகழ்ச்சியை சார்ந்த விஷயத்துக்காக நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். வெளிநாட்டில் இருக்கும் நல்ல வருமானங்கள், நிறைய ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3 மற்றும் 6ஆம் அதிபதியான குரு. ஸோ அது வந்து பரிவர்த்தனை 6லே இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள், அதுவும் வேலை செய்கிற இடங்கள் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், வேலை செய்கிற இடமே வேறு வேலை கிடைச்சி சில பேர் மாறி போகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு 4ஆம் அதிபதி 5ல். ஸோ 4ஆம் அதிபதி 5ல் போது தாயார் சார்ந்த உறவுகளும் நல்ல சிறப்பாகவும் நல்ல ஏற்றமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. இருந்தாலும் வந்து சனி வந்து இப்போ வந்து 6ஆம் இடத்துல இருக்கும். தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதியான குரு. 6ஆம் அதிபதி குரு வந்து 6லேயே ஆட்சி வரும்போது கொஞ்சம் வேலையில் நல்ல விஷயங்கள்லாம் சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் துலா லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி இருந்தாங்க. ஸோ ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களே கொடுப்பார் அப்படின்னும் போது ராகு வந்து இப்போ வந்து 6ல் இருக்கார். 6ல் இருந்து இப்போது அவர் குருடைய சாரத்தில் இருக்கும்போது சிறப்பான பலன்கள், வேலையில் நிறைய சின்ன எமோஷன்ஸ் இருந்தாலும் நல்ல ஏற்றங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. வேலையில் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வெளிநாடு பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருவார். துலா லக்னமாக வந்து குரு தசாபுத்தியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்கிற மாதிரி இருந்தாலும் அவர் வந்து இப்போ 6ல் தான் இருக்கார். ஸோ 6ல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வரதுக்கான
வாய்ப்பு. வேலையில் வந்து சின்ன சின்ன தலைவலிகள் இருந்தாலும் நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பில் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ துலா லக்னமாக இருந்து சனி தசாபுத்தினா சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ஆம் அதிபதி 4ல் இருக்கும், 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது சொத்துக்கள் சார்ந்த விஷயம் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு. புதிய சொத்துக்கள் வாங்குறது, இல்லை ஒரு கடன் வாங்கி ஒரு வண்டி வாங்குறது மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும். லோன் போட்டு ஒரு வீடு வாங்கலாங்கிற எண்ணங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். துலா லக்னமாக இருந்து சனி தசாபுத்தினா சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கிறாங்க. ஸோ 5ல் இருக்கிற சனி வந்து 4ஆம் 5ல் இருக்கும்போது தாயார் சார்ந்த உறவுகள் நல்ல லாபங்கள், சொத்துக்களால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. துலா லக்னமாக இருந்த புதன் தசாபுத்தி வந்தாங்க. புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் புதன் வந்து உங்களுக்கு வந்து 6ல் வந்து இருக்கார். 6லேருந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகள், குழந்தைகளுக்காக நிறைய ஏற்றங்கள் நல்ல விஷயங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. துலா லக்னமாக இருந்த கேது தசாபுத்தி வந்து கேது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12ல் இருக்கும்போது கொஞ்சம் பிரயாணங்கள் நிறைய பேர் கொள்வதற்கான ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய ஏற்படுத்தும். துலா லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்த சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்காருன்னு அர்த்தம். ஏன்னா அது குரு வந்து பரிவர்த்தனை வந்து இருக்கும்போது அது 8க்கு வந்துடுது. ஸோ 8க்கு வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் இருக்கிறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. மற்றபடி என்ன இது ஒரு கேல்குலேஷன்ஸ், அந்த கேல்குலேஷன் வந்து பர்ஃபெக்டாக அப்ளை பண்ணி நீங்கள் வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸை நோட் பண்ணி வச்சுருந்தீங்கனாலே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது பரிகாரங்கள் யாருக்கெல்லாம் பலிக்காது. ஸோ இதை வந்து மேஜராக வந்து எல்லோருமே தெரிஞ்சுக்கணும். ஸோ ஏன்னா எல்லோருமே வந்து கண்மூடித்தனமாக இந்த பரிகாரம் பண்ணுங்கள் அந்த பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பரிகாரம் பண்ணால் என்ன மாதிரி நடக்கும், ஸோ பரிகாரம் பண்ணாமல் அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம எப்படி வெளியில் வர்றது, ஸோ இதை பற்றி தான் வந்து இந்த டிப் ஆஃப் த வீக்கில் சொல்ல போகிறோம். ஸோ பரிகாரங்கள்ன்றது பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே வந்து ஒரு பாதக ஸ்தானத்தையும் ஒரு பாதகாதிபதியாகவோ இல்லை பாதக ஸ்தானத்துலேயோ வந்து அந்த பரிகார கிரகங்கள் இருந்தது. இப்போ உதாரணமாக ஒரு 7 வந்து ஒரு பரிகாரம் பண்ணுறோம்னா அங்கே வந்து உங்களுக்கு பாதகாதிபதியாகவோ பாதகமாகவோ இருந்ததுன்னா அந்த பரிகாரங்கள் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக எடுக்காது. நம்பர் 1. 2வது வந்து உங்களுக்கு வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா அஷ்டமாதிபதியோட தொடர்பு. எந்த பரிகாரத்தையும் இப்போ சப்போஸ் வந்து ஒரு 7ஆம் இடத்துக்கு வந்து ஒரு பரிகாரம் பண்ணுறீங்க, அந்த 7ல் வந்து அஷ்டமாதிபதி இருக்காருன்னா அந்த 7க்குரிய அந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த பரிகாரம் பலிக்காது. இன்னும் கேட்டிங்கன்னா அந்த பிரச்சனைகள் அதிகமாகுங்கிறது தான் உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கிரகம் என்னென்னா செவ்வாயுடைய பார்வையோ செவ்வாயுடைய சேர்க்கையோ செவ்வாயுடைய விஷயங்கள் வந்து இணைவு இருக்கிற பரிகாரங்கள் வந்து கண்டிப்பாக பலிக்காது. காரணம் என்னென்னா காலபுருஷனுக்கு அஷ்டமாதிபதி அதை 8ஆம் அதிபதியாக இருந்து அவருடைய பார்வையிலையோ சேர்க்கையிலையோ இருக்கிற பரிகாரங்கள் வந்து நமக்கு வந்து ஒர்க்கே ஆகாது. அது ரொம்ப நெகட்டிவிட்டியான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அதை வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஏன்னா அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் காலபுருஷன் அஷ்டமாதிபதியாக இருக்கிற செவ்வாய் வந்து கனெக்டிவிட்டியில் எந்த பரிகாரம் பண்ணாலும் அது நடக்காது. இன்னொன்று அந்த பரிகாரம் பண்ணுற நாள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நட்சத்திரங்களோ அந்த கிரக சேர்க்கைகளோ அந்த பரிகார ராசிக்கு இருக்கக்கூடாதுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அது வந்து மேஜராக பார்க்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பரிகாரங்கள் வந்து ஃபெயிலியர் ஆகிறது வந்து திதி சூனியங்கள். சில திதி சூனிய நாட்களில் இவங்களுக்கு திதி சூனியம் இருக்கிற ராசிகளில் வந்து ஒரு லக்னமோ சந்திரனோ போகிற அந்த காலகட்டங்களில் நம்ம அந்த பரிகாரங்கள் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த பரிகாரம் வேலை செய்யாது. ஸோ அதனால் வந்து இதை வந்து கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. எந்த பரிகாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது வந்து நம்ம ஏன் இது பலிக்காது, அப்போ நான் வந்து வெளியில் வரவே முடியாதா அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. பட் வர முடியாதுன்னு இல்லை, பட் இது வந்து அனுபவிச்சு கழிக்க வேண்டிய கர்மாங்கிறத வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து சிலதுக்கு பரிகாரம் இல்லை. 70% விஷயங்களுக்கு வந்து பரிகாரம் கிடையாது. ஏன்னா வந்து எப்படியாச்சும் இந்த கனெக்டிவிட்டியில் வந்து உட்காந்துரும். ஓகேங்களா? ஸோ அந்த அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னும்போது என்னை பொறுத்தவரை ஒரு பிரார்த்தனை. ஸோ இறைவன்ட்டு வந்து பிரார்த்தனை பண்ணலாம். ஸோ மனதார வந்து இறைவனை பிரார்த்தனை பண்ணி மற்றவங்களுக்கு அன்னதானம் பண்ணுறதோ மனதார வந்து ஒரு இறைவனுக்கு வந்து ஒரு பிரார்த்தனை வச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதுக்கான ரிலீஃப் அந்த விஷயத்தில் தான் கிடைக்க முடியும். நான் பரிகாரங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெடிசன் எடுக்கிற மாதிரி. ஸோ அந்த மெடிசன் எடுத்திங்கன்னா என்ன ஆகும், அது சைட் எஃபெக்ட் கொடுக்கும்ன்றதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருந்ததுன்னா இந்த பரிகாரம் ஒர்க் ஆகாது. அதே இந்த பிரார்த்தனைகள் வந்து இறைவன். ஸோ இறைவன்கிட்ட வந்து நம்ம முழுசாக ஒப்படைச்சு நம்ம வந்து இறைவனை சரணாகதி அடைஞ்சு எனக்கு வந்து நல்ல வழி காட்டுங்கிறத வந்து நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக எப்பேற்பட்ட பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும், ஒரு வழி கிடைக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ எல்லோருக்குமே வந்து அது ஒரு என்ன சொல்கிறது, இதை வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள். ஏன்னா என்னை பொறுத்தவரை நான் நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுறதுன்னா பிரார்த்தனை தான் சொல்லுவேன். பரிகாரத்தை விட நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ண அதுக்கான தீர்வு வந்து நம்ம கூடவே வந்து ஒருத்தன் வந்து நமக்கு வந்து கிளியர் பண்ணி கொடுக்கறதான் நம்ம வந்து கண்ணெதிர்க்க பார்க்க முடியும். ஸோ அதனால் வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். பரிகாரம் இருக்குது, சிம்பிளான நிறைய சின்ன பரிகாரங்கள் இருந்தாலும் இந்த தொடர்பு அஷ்டமாதிபதி 8ஆம் அதிபதி
தொடர்பு இருந்தால் அந்த பரிகாரம் வேலை செய்யாது. திதிசூனியம் கனெக்டிவிட்டியான அது உங்களுக்கு திதிசூனிய ராசிகளில் நீங்கள் பரிகாரம் பண்ணும்போது அந்த பரிகாரங்கள் பலிக்காது. ஸோ அதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனம் வந்துங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணும்னா நமக்கு ஒரு பிரார்த்தனை அவசியம். டெய்லி நான் தான் சொல்லுவேன், நீங்கள் 3 வேளை சாப்பாடு 1 வேளை தூக்கம் எப்படி அவசியமோ இது மாதிரி மனதார இறைவனை ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களோட விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.